ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரீஸ்ல பைங்கிற ப்ரீபோசிஷனை பயன்படுத்தி எப்படி சென்டென்சஸை உருவாக்குறது, அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பைக்கு என்ன மீனிங் அப்படின்னா அருகில் இல்லைன்னா பக்கத்தில் அப்படிங்கிற மீனிங் தர மாதிரி நம்ம வந்து சென்டென்சஸை உருவாக்க முடியும். எக்ஸாம்பிள் பாருங்க, த பாய். சிட்டோட பாஸ்ட் டென்ஸ் சாட். சிட்டுனா உட்கார்றது, அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் சாட், உட்கார்ந்தான். த பாய் சாட். த பாய் சாட் அப்படின்னா அந்த பையன் உட்கார்ந்தான். எங்க உட்கார்ந்தான்? பை த ட்ரீ. மரத்துக்கு அருகில் உட்கார்ந்தான், இல்ல மரத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்தான். உட்கார்ந்து என்ன பண்ணான்? அண்ட் ரெட் அ புக். ஒரு புத்தகம் வாசித்தான். ரீடோட பாஸ்ட் டென்ஸ் ரெட். ரீடுனாலும் ப்ரெசன்ட் டென்ஸும் ரீடு தான், பாஸ்ட் டென்ஸும் ரெட். மீனிங் ஸ்பெல்லிங் ஒன்று தான், ஆனால் ப்ரொனன்சியேஷன் மட்டும் வேற. ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் ரீடுன்னு படிக்கணும், பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் ரெட்னு படிக்கணும். The boy sat by the tree and read a book. மரத்தின் பக்கத்தில், மரத்தின் அருகில், மரத்தடியில் அந்த பையன் உட்கார்ந்து ஒரு புத்தகம் வாசித்தான். இதுதான் அதனுடைய மீனிங். ஸோ இந்த பைக்கு என்ன மீனிங்? அருகில், பக்கத்தில் அப்படின்னு அர்த்தம். ஹியர் இஸ் அ ஸ்பேஸ். ஹியர் இஸ் அ ஸ்பேஸ் அப்படின்னா ஹியர்னா இங்க, இங்க இடம் இருக்கு, பிளேஸ் இருக்கு. கம் அண்ட் சிட் பை மை சைடு. என் பக்கத்தில் வந்து உட்காரு. கம், கம்னா வா, அண்ட் சிட் உட்காரு. எங்க உட்காரு? பை மை சைடு, என்னுடைய பக்கத்தில், என்னுடைய அருகில் வந்து உட்காரு, இங்க இடம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். A stream runs. ஸ்ட்ரீம்னா நீரோட, தண்ணி ஓடிட்டு இருக்கிறது. A stream runs by our house. எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல தான் அந்த நீரோடை போயிட்டு இருக்கு, தண்ணீர் நீரோடை போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரீம்ங்கிறது இட்டு, தேர்ட் பர்சன் சிங்குலர், ஹீ ஷீ இட்டு. ஹீனா அவன், ஷீனா அவள், இட்டுனா அது இது, திங்ஸ். அப்போ இந்த ஹீ ஷீ இட்டு வந்துச்சுன்னா ப்ரெசன்ட் டென்ஸ்ல வேர்போட எஸ் இல்லைன்னா இஎஸ் கொடுக்கணும். அதனாலதான் ரன்னுக்கு பக்கத்துல ரன்ஸ்னு கொடுத்துருக்கோம். A stream runs. நீரோடை ஓடுகிறது. எங்க ஓடுது? பை our house. எங்களுடைய வீட்டுக்கு அருகில், எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல அந்த நீரோடை ஓடுகிறது அப்படின்னு அர்த்தம். She sat அப்படின்னா ஷீனா அவள், அவள் சிட்டோட பாஸ்ட் டென்ஸ் தான் sat. She sat அப்படின்னா அவள் அமர்ந்தாள். She sat by the gushing river. ரிவர்னா ஆறு, கஷிங் ரிவர் அப்படின்னா நல்ல தண்ணி வேகமா ஓடிட்டு இருக்கு, கொந்தளிக்குதுன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. அவ எங்க உட்கார்ந்தா? ஆற்றங்கரையில், அந்த கொந்தளிக்கிற ரிவர் பக்கத்துல உட்கார்ந்து என்ன பண்ணுனா? அண்ட் வெப்ட். வீப்போட பாஸ்ட் டென்ஸ் வெப்ட், அழுதாள். கொந்தளிக்கும் ஆற்றின் அருகில் அமர்ந்து அழுதாள் அப்படின்னு அர்த்தம். ஸோ தான் பைக் என்ன மீனிங் அப்படின்னா அருகில், பக்கத்தில்ங்கிற மாதிரி நம்ம சென்டென்சஸை அந்த மீனிங் வர மாதிரி உருவாக்க முடியும். அடுத்து பைக் என்ன மீனிங் அப்படின்னா ஆல், என்னால், உன்னால், அவளால், அவர்களால், நம்மால் அப்படிங்கிற மாதிரி ஆல்ல வர மாதிரி நம்ம மீனிங் தர முடியும். The fruits were eaten by me. இந்த பழங்கள் என்னால் சாப்பிடப்பட்டது. இந்த பழத்தை எல்லாம் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இந்த பழங்கள் என்னால் சாப்பிடப்பட்டது. இந்த ஃப்ரூட்ஸ்ங்கிறது ப்ளூரல், சாப்பிடப்பட்டதுங்கிறது பாஸ்ட் டென்ஸ், அதனால ப்ளூரலுக்கு பாஸ்ட் டென்ஸ் வேர்னு கொடுக்கணும். ஸோ வேர்ங்கிறது ஆக்சிலரி வேர்ப், காலம் காட்டும். ப்ரெசன்ட் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸான்னு சொல்லி காலம் காட்டுறதுக்கு பேர் ஆக்சிலரி வேர்ப். ஈஸு, ஆமு, ஆறு, வாசு, வேறு, இது எல்லாமே வந்து ஆக்சிலரி வேர்ப்ஸ். இதுக்கெல்லாம் மீனிங் கிடையாது, என்ன டென்ஸ்னு காட்டும், ப்ரெசன்ட் டென்ஸா பாஸ்ட் டென்ஸா அப்படின்னு டென்ஸை காட்டும். எப்பவுமே ஆக்சிலரி வேர்ப் வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த வரக்கூடிய மெயின் வேர்ப். மெயின் வேர்ப் அப்படின்னா முழு மீனிங் கொடுத்தா அதுக்கு பேர் மெயின் வேர்ப். ஈட்டுனா சாப்பிடு, பிளேனா விளையாடு, ரன்னுனா ஓடு, இந்த மாதிரி முழு மீனிங் கொடுக்கறதுக்கு பேரு வேர்ப். இதுக்கு பேர் தான் மெயின் வேர்ப், ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? எப்பவுமே ஆக்சிலரி வேர்ப் வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வேர்ப், மெயின் வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல எழுதணும். இப்ப ஈட்டுனா அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் ஏட்டு,
பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஈட்டன். அப்ப அந்த ஈட்டன் தான் அங்க கொடுக்கணும். ஆக்சிலரி வேர்ப் வந்துச்சுனாவே அதுக்கு அடுத்து வரக்கூடிய மெயின் வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல தான் கொடுக்கணும். The fruits were eaten. இந்த பழங்கள் சாப்பிடப்பட்டது. The fruits were eaten அப்படின்னா பழங்கள் சாப்பிடப்பட்டது. யாரால் சாப்பிடப்பட்டது? By me. என்னால் சாப்பிடப்பட்டது. The mango. mangoங்கிறது சிங்குலர், அதனால was போட்டிருக்கோம். The mango was eaten. மாம்பழம் சாப்பிடப்பட்டது. யாரால் சாப்பிடப்பட்டது? By her. அவளால் சாப்பிடப்பட்டது. அவ சாப்பிட்டுட்டா. An apple. ஒரு ஆப்பிள் பழம், அது சிங்குலர், அதனால was past tenseல. An apple was eaten. ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிடப்பட்டது. யாரால்? By him. அவனால் சாப்பிடப்பட்டது. This picture was drawn. இந்த படம் வரையப்பட்டது. இந்த படம் வரையப்பட்டது. யாரால் வரையப்பட்டது? By you. உன்னால் வரையப்பட்டது. So all அப்படிங்கிற மீனிங் தர மாதிரி நம்ம பைய பயன்படுத்த முடியும். அடுத்து பைய எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, வழியாக, கடந்து, இல்ல குறுக்காக வர்றது. அந்த வழியா வர்றது இல்ல அந்த குறுக்க வர்றது, இதுக்கு இப்படி மீனிங் தர மாதிரி நம்ம பைய பயன்படுத்த முடியும். எக்ஸாம்பிள் பாருங்க. டேக் அ போட். ஒரு போட் எடுத்துங்க. அண்ட் கம். ஒரு போட் எடுத்து போட்ல வா. எது வழியா வரணும்? எது குறுக்க வரணும்? பை த லேக். லேக் அப்படின்னா ஏரி. லேக் அப்படின்னா ஏரி. இந்த ஏரி வழியா இல்ல அந்த ஏரிக்கு குறுக்க போட் எடுத்துட்டு வந்தீங்கன்னா, டிராவல் பண்ணி அந்த போட்ல டிராவல் பண்ணி வந்தீங்கன்னா, இட் இஸ் a shortcut to my house. என் வீட்டுக்கு சீக்கிரத்துல வந்துடலாம் அப்படின்னு அர்த்தம். Do not come by the lane. குறுக்க வழியா வராது, சந்து வழியா. லேன் அப்படின்னா சந்து. Do not come by the lane. இந்த சந்து வழியா வராத, இந்த சந்த வழியா வராத. Take the main road. மெயின் ரோடு எடுத்து வா, உனக்கு ஈஸியா நீ வந்து வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு அர்த்தம். ஐ ரீச் ஆஃபீஸ். நான் ஆஃபீஸை ரீச் பண்ணிட்டேன், வந்துட்டேன். ஆஃபீஸுக்கு வந்துட்டேன். எப்படி வந்தேன்? பை த சதர்ன் ரோடு. பை த சதர்ன் ரோடு. சதர்ன், சவுத் அப்படின்னா தெற்கு. தெற்கு ரோடு எடுத்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன்? ஆஃபீஸுக்கு குயிக்கா சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். The enemy plane flew by the border of our country. The enemy plane அப்படின்னா எதிரியோடைய ஏரோப்ளேன். ஃப்ளையோட பாஸ்ட் டென்ஸ் flew. ஃப்ளையோடைய பாஸ்ட் டென்ஸ் தான் flew, பறந்தது. எதிரி நாட்டு ஏரோப்ளேன் வந்து எங்க பறந்தது? by the border of our country. நம்மளுடைய நாட்டின் எல்லை குறுக்க இல்ல எல்லை வழியா அந்த எனிமியோடைய ஏரோப்ளேன் பறந்தது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் பை. வழியாக, கடந்து, குறுக்காக அப்படின்னு மீனிங் தர மாதிரி நம்ம சென்டென்சஸை உருவாக்க முடியும். நெக்ஸ்ட் பைக்கு என்ன மீனிங் அப்படின்னா, சமயத்தில், டைம் மென்ஷன் பண்ணுது. The guest arrived. விருந்தாளிகள் வந்து சேர்ந்தார்கள். எப்பொழுது வந்து சேர்ந்தார்கள்? by the evening. மாலை பொழுதே வந்துட்டாங்க, ஈவினிங்கே வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். The dacoits attack by night. dacoits அப்படின்னா கொள்ளையர்கள், கொள்ளைக்காரங்க. கொள்ளைக்காரங்க எப்ப வந்து அட்டாக் பண்ணுவாங்க, தாக்குவார்கள்? by night. இரவு நேரங்களில் அவர்கள் கொள்ளையடிப்பார்கள். most of the people, நிறைய மக்கள். most of the people அப்படின்னா நிறைய பேர். like traveling by train only. எப்படி அவர்கள் வந்து பயணம் செய்கிறார்கள்? நிறைய பேருக்கு பயணம் செய்வது பிடிக்கும். லைக்னா விரும்புறது, பிடிக்கும். எப்படின்னா பை ட்ரெயின். ட்ரெயின்ல பயணம் செய்யறதா அவங்களுக்கு பிடிக்கும். அதனாலதான் ட்ரெயின் ஒன்லி. ட்ரெயின்ல மட்டும்தான் அவங்க பயணம் செய்வாங்க அப்படின்னு அர்த்தம். when you travel by bus take a middle seat. நீங்க எப்பொழுது பஸ்ல டிராவல் செஞ்சாலும், பயணம் செஞ்சாலும் என்ன பண்ணணும்? டேக் அ மிடில் சீட். சென்டர்ல உட்காருங்க, முன்னாடியோ பின்னாடியோ உட்காராதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றது. they work by night. அவர்கள் இரவில் வேலை செய்கிறார்கள், இரவு சமயத்துல வேலை செய்கிறார்கள். and sleep by day. பகல்ல தூங்குகிறார்கள்.
நைட் ஷிஃப்ட் பார்க்குறாங்கன்னு அர்த்தம். இதுதான் டைம். அந்த டைமை மென்ஷன் பண்ற மாதிரி நம்ம வந்து பையை இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்ல யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பையை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, குறிப்பிட்ட காலம் வரையில் அந்த ஒரு குறிப்பிட்ட டைம், ஒரு பர்டிகுலர் டைமை பத்தி பேசுறோம் அப்படின்னா அந்த டைமை மென்ஷன் பண்ற மாதிரி வரும்போது நம்ம அந்த பையை பயன்படுத்தலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, we all reach the office by 10 o'clock. we all அப்படின்னா நம்ம எல்லோரும், reach the office ஆஃபீஸ்க்கு வரணும் எப்போ, by 10 o'clock 10 மணிக்குள்ள வரணும், 10 மணிக்கெல்லாம் வந்துடணும். அந்த டைம், அதுக்கு பேர் தான் by. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், will you be able to complete the work? உன்னால இந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியுமா? இது கொஸ்டின்ங்கிறதுனால will முன்னாடி வருது, சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி verb வருது. will you be able to complete the work? இந்த வேலையை உன்னால செஞ்சு முடிக்க முடியுமா? எப்போ? by tomorrow morning, நாளைக்கு காலையிலக்குள்ள இந்த வேலையை உங்களால செஞ்சு முடிக்க முடியுமா அப்படி. workers used to leave the factory. workers வந்து என்ன பண்றாங்க, ஃபேக்டரியில இருந்து கிளம்புறாங்க எப்போ? by 5 in the evening, 5 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவாங்க. வேலை செய்யறவங்க 5 மணிக்கெல்லாம் ஃபேக்டரியை விட்டு வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. by the time you come here, நீ வர நேரத்துக்குள்ள, by the time அப்படின்னா அந்த சமயம், you came here, நீ இங்க வர சமயத்துல, நீ இங்க வர நேரத்துல the meeting will be over, மீட்டிங்கே முடிஞ்சிடும், நீ அவ்வளோ லேட்டா வந்துட்டு இருக்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் குறிப்பிட்ட காலம் வரையில். இந்த மாதிரி மீனிங் வர மாதிரி நம்ம பையை பயன்படுத்த முடியும். பைங்கிற ப்ரிபோசிஷனை பயன்படுத்தி எப்படி சென்டென்சஸை உருவாக்குறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.